வணக்கம். இது பீப்பிள் இன்டி சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம். பாசிவ் வாய்ஸ் வித் கெட். அதாவது கெட் பிளஸ் V3 யூஸ் பண்ணி பாசிவ் வாய்ஸ்ல எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த கெட் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். கெட் பாசிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாதாரணமா பி பிளஸ் V3 யூஸ் பண்ணி பாசிவ் வாய்ஸ்ல நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அது வந்து ரொம்ப ஃபார்மல் ரிட்டன்ல தான் யூஸ் பண்ணுவோம். பட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப காமனா கெட் பிளஸ் V3 தான் ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப நேச்சுரலா இருக்கும் பேசுறதுக்கு. அதனால இந்த கெட் பிளஸ் V3 வச்சு வர பாசிவை நம்ம கான்வர்சேஷனல் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னே சொல்லுவோம். ஸோ கெட் பாசிவ், கான்வர்சேஷனல் பாசிவ். ஸோ சாதாரணமா ஸ்போக்கன்ல நம்ம எப்பவுமே பாசிவ் வாய்ஸ்க்கு கெட் பிளஸ் V3 தான் யூஸ் பண்றது ரொம்ப காமன். இப்போ ஃபர்தரா நம்ம இந்த கெட் பிளஸ் V3 வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பாசிவ் வாய்ஸை நம்ம வந்து அன்னெசரியா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாதாரணமா கத்துக்கிறப்போ நான் ஆப்பிள் சாப்பிட்டேன், ஆப்பிள் என்னால் சாப்பிடப்படுகிறது அப்படி கத்துக்குவோம். ஆனா எப்பயாவது நம்ம பேசுறப்போ ஆப்பிள் என்னால் சாப்பிடப்படுகிறது நம்ம சொல்லுவோமான்னா சொல்லவே மாட்டோம் இல்லையா? 100% அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நம்ம வந்து ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அதனால அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நீங்க பாசிவ் வாய்ஸை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஸோ எந்த இடங்கள்ல வேற வழியே கிடையாது பாசிவ் வாய்ஸை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயத்த செய்தவர் யாருன்னு நமக்கு தெரியாத போது, அதே மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சவங்க யாருங்கிறது முக்கியம் இல்ல, நடந்த விஷயம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்றப்போ நம்ம பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம இப்போ கெட் பிளஸ் V3யும் யூஸ் பண்ண போறோம். ஸோ கெட் பிளஸ் V3ன்றது நேச்சுரல் ஸ்போக்கன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கெட் பிளஸ் V3 ரொம்ப பர்டிகுலரா நம்ம எந்த இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்ரல் நம்ம என்ன செய்வோம், ஒரு விஷயத்தை செய்தவரை நம்ம வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு விஷயத்த செஞ்சவங்க சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாசிவ் வாய்ஸ்ல வந்து ஆப்ஜெக்டை முன்னிறுத்தி இது யாரால் செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம இது வரைக்கும் கத்துட்டு இருந்தோம் இல்லையா? கெட் பிளஸ் V3 யூஸ் பண்றப்போ நம்ம என்ன அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் நம்ம சொன்னோம் இல்லையா? ஒரு விஷயத்தை செய்தவர் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப இங்க என்ன சொல்லப் போறோம் அப்படின்னா, நம்ம யார பத்தி பேசுறோமோ அவருக்கு என்ன நிகழ்ந்தது, அவருக்கு என்ன ஏற்பட்டது, வாட் ஹேப்பன் டு த சப்ஜெக்ட். அதுலயும் குறிப்பா அன்எக்ஸ்பெக்டடா திடீர்னு எதேச்சியா சப்ஜெக்ட்டுக்கு நடந்த விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு தான் நம்ம கெட் பிளஸ் V3 யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா சப்ஜெக்ட்டுக்கு நேர்ந்த விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு எமோஷன் இருக்கும். அதே மாதிரி கெட் பிளஸ் V3 யூஸ் பண்ணி நீங்க பாசிவ் வாய்ஸ்ல சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றப்போ அது ஆக்டிவ் வாய்ஸ் மாதிரியே ஷார்ட்டா பஞ்சியரா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இதோட அட்வான்டேஜ். இதுல நம்ம சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் ஹேப்பன் டு த சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். சப்ஜெக்ட்டுக்கு நடந்த விஷயங்கள், அதுவும் அன்எக்ஸ்பெக்டடா நடந்த விஷயங்களை பத்தி பேசுறப்போ நம்ம கெட் பிளஸ் V3 அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பொதுவா வேர்ப்ஸ் அப்படிங்கிறப்போ நிறைய விதமா நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். அதுல ஒரு கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னா டைனமிக் வேர்ப்ஸ், ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ். டைனமிக் வேர்ப்ஸ்னா ஆக்டிவா ஒரு விஷயத்த பண்ற மாதிரியான ஆக்ஷன் வேர்ட்ஸ், அதையெல்லாம் நம்ம வந்து டைனமிக் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஆக்டிவா பண்ண மாட்டோம், அதையெல்லாம் நம்ம மென்டலி மைண்டை வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு என்னோட மைண்டுக்கு தெரியும் அவ்வளவுதான், அதுல நான் எதுவும் வேலை செய்யல இல்லையா? ஸோ இந்த மாதிரி தெரிகிறது, நம்புறது, புரிஞ்சுக்கிறது, பிடிக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது, ஸோ இந்த மாதிரி மைண்டை வச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீடுனா என்னது, தேவைப்படுறது, எதுவும் நம்ம ஆக்டிவா செய்யக்கூடிய ஒரு வேலை இல்லை இல்லையா? ஸோ இந்த வார்த்தை. அதே மாதிரி பொசஷன், என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள், ஓன், பிலாங், ஹேவ், இந்த மாதிரி வார்த்தைகளோட நம்ம பொதுவா இந்த கெட் பிளஸ் V3 ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண மாட்டோம். இதை வச்சு நீங்க பாசிவ் வாய்ஸ் வேற வழியே இல்லை, நீங்க ஃப்ரேம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அப்ப நம்ம B பிளஸ் V3 தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதையெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நாம இந்த கெட் பிளஸ் V3 பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்றப்போ அதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த பி பாசிவோட கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். சாதாரணமா நம்ம இந்த 5 டென்சஸ் கூட தான் நம்ம கெட் பிளஸ் V3 இந்த ஸ்ட்ரக்சரை பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பி பாசிவ்ல நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி இஸ், ஆர், ஆம், இதுல ஏதாவது ஒன்று சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு பிளஸ் V3 அப்படி யூஸ் பண்ணுவோம். நீங்க கெட்டை யூஸ் பண்றப்போ ஹீ ஷீட்னா கெட்ஸ் பிளஸ் V3ன்னு போடுவீங்க. ஐ, யூ, வி, தே ப்ளூரல் நவுனுக்குலாம் கெட் பிளஸ் V3 அப்படி போடுவோம்.
அதே மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ் அப்படி இருந்ததானா பாசிவ் வாய்ஸ்ல சொல்றப்போ சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இஸ், ஆர், ஆம் பிளஸ் பீயிங் பிளஸ் V3 எந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவோம். கெட் பாசிவ்ல நாம இஸ், ஆர், ஆம் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல பீயிங்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா இந்த இடத்துல கெட்டிங் பிளஸ் V3 இப்படி யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ்ல பாசிவ் வாய்ஸ்ல பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றப்போ சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாஸ் இல்லைன்னா வேர் பிளஸ் V3 அப்படி யூஸ் பண்ணுவோம். கெட் பாசிவ்ல நம்ம காட் பிளஸ் V3, கெட் உடைய பாஸ்ட் டென்ஸ் காட் பிளஸ் V3 அப்படி யூஸ் பண்ணிடுவோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதுக்கு நம்ம வாஸ், வேர் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று பீயிங் பிளஸ் V3ன்னு யூஸ் பண்ணுவோம். முன்னாடியே சொன்ன மாதிரி கெட் பாசிவை பொறுத்த வரைக்கும் வாஸ் இல்லைன்னா வேர் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கெட்டிங் பிளஸ் V3, பீயிங்க்கு பதிலாக கெட்டிங் பிளஸ் V3 அப்படி போட்டுருவோம். ஃபியூச்சர் டென்ஸாக இருந்தால் வில் பி பிளஸ் V3 பி பாசிவ்ல. கெட் பாசிவை பொறுத்த வரைக்கும் பிக்கு பதிலாக கெட்னு சொன்னோம் இல்லையா, வில் கெட் பிளஸ் V3 இந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட். இதுக்கு பாசிவ் வாய்ஸ் இருக்கு. ஆனா இந்த இடங்கள்ல நம்ம வந்து பொதுவாக கெட் பிளஸ் V3 ஹேவ் காட் பிளஸ் V3 அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்றது இல்லை. அதனால நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டாம். யூஸ் பண்ணலாம், பட் அது வந்து ஸ்டாண்டர்ட் இல்லை, அதனால நம்ம அதை விட்டுடலாம். நாம வந்து ஹேவ் காட் பிளஸ் V3ன்னு வச்சு சொல்ல மாட்டோம். ஹேவ் காட் எப்படி யூஸ் பண்றதுன்றதை நம்ம தனியா பார்க்கலாம். இது தவிர இந்த 4 டென்சஸ்க்கும் பாசிவ் வாய்ஸே கிடையாது. அது வந்து பி பாசிவா இருக்கலாம், கெட் வச்சு வர பாசிவா இருக்கலாம், பாசிவ் வாய்ஸே கிடையாதுன்றதுனால நம்ம இந்த டென்ஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டோம். ஸோ டென்சஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன 2 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணணும், யாரு செஞ்சாங்கன்னு தெரியாது, யாரு செஞ்சாங்கங்கிறது முக்கியம் இல்லை, நடந்த விஷயம் தான் முக்கியம். இந்த 2 இடங்கள்லையும் தான் நம்ம பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்க எக்ஸாம்பிள் கூட பாருங்க. நம்ம வந்து லிட்ரல் டிரான்ஸ்லேஷனா பாய்ச்சப்படுகிறது, படுகிறது, படும், பட்டது இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தமிழ்ல சென்டென்ஸ் போட்டிருக்கோம். பட் நம்ம ஸ்போக்கன்ல எப்படி தமிழ்ல சொல்லுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து சொல்லலாம். இப்போ நம்ம தினமும் நாங்கள் செடிக்கு தண்ணி விடுவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நாங்கள்னா யாரு, யாரோ ஒருத்தவங்க வீட்டில் யாரோ ஒருத்தவங்க செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்க. இதுதான் பேசிக்கான சென்டென்ஸ். பட் இதை வந்து பாசிவ் வாய்ஸ்ல தமிழ்ல லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்றதா இருந்தா தினமும் காலையில் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. ஸோ யார் ஊத்துறாங்கிறது முக்கியம் இல்லை, எப்படியோ செடிக்கு தண்ணீர் போய் சேருது, இவ்வளவுதான் விஷயம். ஸோ இதை தான் நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ்ல சொல்றோம். இப்போ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம கெட் இல்லைன்னா கெட்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளஸ் V3 தினமும் எப்பவுமே நடக்கிற விஷயம் அப்படின்னு நம்ம அது ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல செடிகள் த பிளான்ஸ் அதுதான் சப்ஜெக்ட், ப்ளூரல் இருக்கிறதுனால கெட் பிளஸ் V3. தண்ணி ஊத்துறதுன்னா வாட்டர் தான், அதோடைய தேர்ட் ஃபார்ம் வாட்டர். த பிளான்ஸ் கெட் வாட்டர்ட் எவ்ரி மார்னிங். த பிளான்ஸ் கெட் வாட்டர்ட் எவ்ரி மார்னிங். நீங்க அப்படியே நீங்க பி பிளஸ் V3 வச்சு சொல்றதானா எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லி பாருங்க. த பிளான்ஸ் ஆர் வாட்டர்ட் எவ்ரி மார்னிங். ஆனா த பிளான்ஸ் கெட் வாட்டர்ட் எவ்ரி மார்னிங்ன்றது தான் ஸ்போக்கன்ல ரொம்ப காமன். இந்த ரூமை தினமும் தான் காலையில சுத்தம் பண்றோம், ஆனாலும் அது அழுக்காவே இருக்கு. இப்படிதான் நம்ம தமிழ்ல சொல்றப்ப சொல்லுவோம் இல்லையா. பட் இதையே வந்து அறையை முன்னிறுத்தி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றதா இருந்தா அறை தினமும் காலையில் சுத்தம் செய்யப்படுகிறது, ஆனாலும் அது அழுக்காகவே இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் யாரு கிளீன் பண்றாங்கிறது இந்த இடத்துல முக்கியம் இல்ல, தினமும் ஆனா யாராவது கிளீன் பண்ணிடுறாங்க, அப்படியும் அது அழுக்கா இருக்கு அப்படின்னு தான் நம்ம மீன் பண்றோம். ஸோ யார் செஞ்சாங்கிறது முக்கியம் இல்லை அப்படின்றதுனாலதான் இந்த ரூம் தினமும் ஏதோ ஒரு விதத்துல கிளீன் ஆகுது, ஆனாலும் இது டர்ட்டியா இருக்கு அப்படின்றதுதான் விஷயம். அப்படின்றதுனாலதான் இதை நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ்ல சொல்றோம். அஃப்கோர்ஸ் தினமும் அப்படின்றதுனால இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அறை த ரூம் அப்படின்றது சிங்குலர் அப்படின்றதுனால நம்ம கெட்ஸ் பிளஸ் V3 அப்படி யூஸ் பண்ண போறோம். ஸோ த ரூம் கெட்ஸ் கிளீன்டு தேர்ட் ஃபார்ம் எவ்ரி மார்னிங். த ரூம் கெட்ஸ் கிளீன்ட் எவ்ரி மார்னிங் பட் இட் இஸ் ஸ்டில் டர்ட்டி. ஆனாலும் அது இன்னும் அழுக்காக தான் இருக்கு, பட் இட் இஸ் ஸ்டில் டர்ட்டி. It gets cleaned every morning. The room gets cleaned every morning, but it is still dirty. இப்போ நாம present continuous tenseக்கு ஒன்று பார்க்கலாம். ரொம்ப காமனா எப்பவும் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யார் அந்த பெயிண்டர் அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நடக்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம பாசிவ் வாய்ஸ்ல சொல்ல போறோம். இதை போய் நாம இந்த பெயிண்டர் இஸ் பெயிண்டிங் த ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம்.
ஸோ எங்க வீட்டுக்கு இப்ப பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி சொல்றோம் தமிழ்ல இல்லையா? ஸோ அதுக்கான கரெக்ட்டான தமிழ் சென்டென்ஸ் ஸ்போக்கன்ல இல்லாம சாதாரணமா சொல்றது அப்படின்னா, வீட்டிற்கு இப்போது வர்ணம் பூசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரைட் நவ் நடக்கிற விஷயம். அதனால இது பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஸோ பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா பி வெர்ப் சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி கெட்டிங் பிளஸ் V3 அப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல த ஹவுஸ் இது சிங்குலர்ன்றதுனால the house is getting painted. தேர்ட் ஃபார்ம் painted. The house is getting painted. இதுவே நீங்க பி verb வச்சு சொல்றப்போ the house is being painted right now அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அது ஃபார்ம். ஸ்போக்கன்ல சொல்றதுக்கு the house is getting painted right now. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க அப்படி கேட்டா இப்பதான் எல்லாம் பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்பதான் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு ஆபீஸ்ல யாரோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாருங்கிறது முக்கியம் இல்ல, நடக்கிற விஷயம் தான் முக்கியம். ஆவணங்கள் அச்சிடப்பட்டு வருகின்றன, அச்சிடப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்படி நம்ம சொல்ல போறோம். அகைன் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். டாக்குமெண்ட்ஸ் இல்லையா, ப்ளூரல், அதனால நம்ம ஆர்னு யூஸ் பண்ண போறோம். ஸோ த டாக்குமெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் பிரிண்டட். தேர்ட் ஃபார்ம் வந்து பிரிண்டட். ஸோ த டாக்குமெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் பிரிண்டட். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள நம்ம வியூவர் கூட கேட்டிருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி கெட் பிளஸ் V3ன்னு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து கால்பந்து அணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அஃப்கோர்ஸ் தமிழ்ல சொல்றப்போ அவர் செலக்ட் ஆயிருக்கார் அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். அவர் கால்பந்து அணிக்கு தேர்வாகி இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் யார் அவரை செலக்ட் பண்ணது அது நமக்கு தெரியாது, அது முக்கியமும் இல்லை இல்லையா? ஸோ யாருன்னு தெரியாத போது அது முக்கியம் இல்லைங்கிற போது தான் நம்ம பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்றோம். விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட்டுக்கு நடந்த ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், அதை பத்தி மட்டும் தான் நம்ம பேசுறோம். ஸோ அவர் செலக்ட் ஆயிருக்கார், அவ்வளவுதான். அவரை யார் செலக்ட் பண்ணாங்கிறதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்டார் பாசிவ் வாய்ஸ் பாஸ்ட் டென்ஸ், அதனால காட் பிளஸ் V3ன்னு யூஸ் பண்ணி இதை சொல்ல போறோம். He got selected. He got plus V3 selected. He got selected for the football team. He was selected for the football team அப்படின்னு நம்ம B plus V3 வச்சு சொல்லலாம். பட் ஸ்போக்கன்ல he got selected for the football team. ரொம்ப நேச்சுரலா கான்வர்சேஷனல் பாசிவ் வாய்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ he got selected for the football team. இதுதான் நேச்சுரலா எல்லாரும் சொல்றது. இப்போ இதுவே நம்ம வந்து நெகட்டிவா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் கால்பந்து அணிக்கு தேர்வு செய்யப்படவில்லை, அவர் செலக்ட் ஆகல, அவரை செலக்ட் பண்ணல, எப்படி நம்ம சொல்லுவோம்? ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம காட்ன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நெகட்டிவா சொல்றப்ப didn't get plus V3 அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ he didn't get selected for the football team. அவ்வளோதான். he got selected நம்ம சொன்னோம். நெகட்டிவா சொல்றப்ப he didn't get selected for the football team அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நாம பாஸ்ட் கண்டினியூஸ் வச்சு சொல்றோம். நாங்க ட்ரிச்சிக்கு போனோம் இல்லையா? அப்பதான் அங்க எல்லாம் ரோட்டையெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் ரோட்டையெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, பண்ணி கொண்டு இருந்தார்கள். யாரு? அங்க ஒர்க் பண்றவங்க. அது யாரு நமக்கு தெரியாது. ஸோ யார் என்று தெரியாத போது, அது முக்கியம் இல்லைங்கிற போது, யாரு சரி பண்ணாங்கங்கிறது, அதை யாரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கா, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. அப்ப எல்லாம் ரிப்பேர் பண்ணி கொண்டு இருந்தார்கள், அதுதான் மேட்ரு. ஸோ விஷயம் தான் முக்கியம் அப்படிங்கிறப்போ நம்ம பாசிவ் வாய்ஸ்ல சொல்றோம். ஸோ இந்த இடத்துல பண்ணி கொண்டு இருந்தார்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? அப்போ சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாஸ் இல்லைன்னா வேர் கெட்டிங் பிளஸ் V3. ரோடுன்றது சிங்குலர், அதனால the road was getting repaired. எப்போ? நாங்க திருச்சிக்கு போனப்போ, when we went to Trichy. So the road was getting repaired when we went to Trichy. இதே நீங்க B plus V3 வச்சு சொல்றதா இருந்தா the road was being repaired when we went to Trichy நம்ம சொல்லுவோம். பட் கான்வர்சேஷனல் பாசிவ் ஸ்போக்கன்ல காமன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா? the road was getting repaired when we went to Trichy. இப்ப சரி பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா the road is getting repaired அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க இந்த கல்யாணத்துக்கு வர்றீங்களா அப்படின்னு கேட்டா, எங்களை கூட இன்வைட் பண்ணிருக்காங்க. நாம இன்வைட் பண்ணல, we invited அப்படின்னு சொல்றதுக்கு நம்மள மத்தவங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆனா நமக்கு நடந்த விஷயத்த பத்தி தான் பேசுறோம் நம்ம. ஸோ நமக்கு என்ன நடந்ததுன்னா நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படிதான் நம்ம முன்னிறுத்தி சொல்றோம் இல்லையா? நம்ம பண்ணின விஷயத்தை சொல்லல, நமக்கு நடந்த விஷயத்த சொல்றோம். ஸோ எங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க, யாரு அப்படின்னு நம்ம சொல்லல. ஸோ அதனால நம்ம பாசிவ் வாய்ஸ்ல சொல்ல போறோம். இந்த இடத்துல நாங்கள், எங்களையும் அழைச்சிருக்காங்க. ஸோ we got invited.
பி பிளஸ் பி த்ரீயா இருந்தா வி வேர் இன்வைட்டட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த இடத்துல கெட் பிளஸ் வி த்ரீன்றதுனால வி காட் இன்வைட்டட் டு தேர் வெட்டிங். அவங்க கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிட்டுருக்காங்க. வி காட் இன்வைட்டட் டு தேர் வெட்டிங். இதை நெகட்டிவா சொல்லலாமா? நீங்க வரலையா அப்படின்னு கேட்டா, இல்ல எங்களுக்கு திருமணத்திற்கு அழைப்பு வரல, எங்களை அவங்க அழைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அப்போ we didn't get invited to their wedding. அவங்க எங்களை கூப்பிடல, they didn't invite us அப்படின்னு சொல்றது ஒரு விதம். இல்லைங்க எங்களுக்கு அழைப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா we didn't get invited to the wedding. We didn't get invited to the wedding. இப்ப நம்ம ஃபியூச்சர் வச்சு கூட ஒன்று சொல்லலாம். அவருக்கு அடுத்த வருஷம் பதவி உயர்வு கிடைக்கும். யார் கொடுப்பாங்க? ஆஃபீஸ்ல கொடுப்பாங்க. பட் அதை நம்ம சொல்லல, அவரை தான் முன்னிறுத்தி சொல்றோம். ஸோ பாசிவ் வாய்ஸ்ல சொல்ல போறோம். ஃபியூச்சர் டென்ஸ்ன்றதுனால வில் கெட் பிளஸ் வி த்ரீ. அப்போ he will get promoted next year. இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். பி verb வச்சு he will be promoted next year அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல he will get promoted next year. He will get promoted next year. இப்போ காமனா டிஃப்ரெண்ட் டென்சஸ் வச்சு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே பார்த்துட்டே வரலாம். இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எப்பவுமே என்னோட மிஸ்டேக்கே இல்லைனா கூட மற்றவங்க எல்லாம் என்னதான் குற்றம் சாட்டுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அதாவது எப்போதும் எம்எல்ஏ தான் பழி விழும், நான் தான் எப்போதும் குற்றம் சாட்டப்படுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பேசுறப்போ அப்படி சொல்ல மாட்டோம், எல்லாரும் என்னதான் பழி சொல்றாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ எல்லாரும்னா யாரு? யாரோ மற்றவங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. எம்எல்ஏ பழி விழுதுங்கிறது அந்த இடத்துல முக்கியம். ஸோ அதனாலதான் நம்ம பாசிவ் வாய்ஸ்ல சொல்றோம். ஸோ எப்போதும், எப்போதுமே நான் மிஸ்டேக் பண்ணலான்ட்டு கூட பழி என் மேலதான் விழுது. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? அதனால கெட் பிளஸ் வி த்ரீ. ஸோ என்னதான் பழி சொல்றாங்க? பழி சொல்றதுன்னா பிளேம் பண்றது. ஸோ ஐ ஆல்வேஸ் கெட் பிளேம்டு அப்படின்னா என் மேல பழி விழுது. ஐ ஆல்வேஸ் கெட் பிளேம்ட். எப்போ? நான் தவறு செய்யாதப்ப கூட. ஈவன் வென் இட் இஸ் நாட் மை ஃபால்ட். ஈவன் வென் இட் இஸ் நாட் மை ஃபால்ட். ஐ ஆல்வேஸ் கெட் பிளேம்ட் ஈவன் வென் இட் இஸ் நாட் மை ஃபால்ட். இந்த மாதிரி சென்டென்சஸ் ரொம்ப காமன். இந்த மாதிரி நீங்க நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ நம்ம எதுலையாவது பிள்ளைங்க ஏறுறாங்கன்னா ஐயோ நீ விழுந்துருவ. இப்போ ஒரு நைஃப் எடுத்தாங்கன்னா ஐயோ வெட்டிக்கிட்டாத, எப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ வெட்டி கொண்டு விடாதே, கீழே விழுந்து விடாதே, இப்படிலாம் நம்ம சொல்ற மாதிரி உங்களை நீயே காயப்படுத்தி கொள்ளாதீர்கள், உங்களை ஹர்ட் பண்ணிக்காதீங்க, ஏதாவது எடுத்தீங்கன்னா நீங்களே வெட்டிக்க போறீங்க, பண்ணிடாதீங்க, அதை தொட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வார்ன் பண்ற மாதிரி இடங்கள்ல டோன்ட் கெட் யுவர் செல்ஃப் பிளஸ் வி த்ரீ இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம். உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்கிட்டாதீங்க, எதுலையாவது கையை வச்சு வலிச்சிட போகுது, அடிபட்டுற போகுது, இந்த மாதிரி சொல்றது. ஸோ டோன்ட் கெட் யுவர் செல்ஃப் ஹர்ட். டோன்ட் கெட் யுவர் செல்ஃப் ஹர்ட். அதே மாதிரிதான் நீ போய் அதுல இன்வால்வ் ஆகாத, நீ போய் அதுல போய் மாட்டிக்காத, அவங்க சண்டையில நீ மாட்டாத அப்படி நம்ம சொல்லப்போம். நீயா போய் வழியில போய் அதுல மாட்டாது. அந்த மாதிரி இடங்கள்ல டோன்ட் கெட் யுவர் செல்ஃப் இன்வால்வ்டு. எதுல? அவங்களோட சண்டையில. இன் தேர் ஃபைட். Don't get yourself involved in their fight. அதுலயும் ரொம்ப காமனா இப்போ ரொம்ப உயிருக்கே ஆபத்தான விஷயம், அதை போய் யாராவது செய்ய போறாங்க அப்படின்னா ஐயோ டோன்ட் கெட் யுவர் செல்ஃப் கில்ட் அப்படி சொல்லுவாங்க. அதில் போய் நீ மாட்டி ஏதாவது உயிரைக்கே விட்டுறாத, டோன்ட் கெட் யுவர் செல்ஃப் கில்ட் அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது இந்த கெட் பிளஸ் வி த்ரீ எங்க ரொம்ப காமன் அப்படின்னா, இந்த இடங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது பி வி த்ரீக்கும் கெட் வி த்ரீக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிற இடங்கள். ஒரு சில விஷயங்கள் எதையாச்சும் நடந்துடும், அதுல யாரு செஞ்சாங்கிறதையெல்லாம் நம்ம வந்து சொல்லி காட்ட விரும்பல. ஸோ அந்த மாதிரி இடங்கள். இப்போ அதுலயும் குறிப்பா இது மாதிரி பார்த்ததுன்னா இது வந்து நேச்சுரலா நடந்தது, எதேச்சியா ஆக்சிடென்டலா நடந்தது, இதுல யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இடங்கள் அதுல எல்லாம் நம்ம வந்து கெட் பிளஸ் வி த்ரீ தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு புயல் அடிச்சிச்சு, ஒரு பலத்த காத்து அடிச்சிச்சு, அதுல ஜன்னல் உடஞ்சிருச்சு. ஸோ இதுல போய் யாரை குறை சொல்றது? ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பி பிளஸ் வி த்ரீ யூஸ் பண்ண மாட்டோம், கெட் பிளஸ் வி த்ரீ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜன்னல் உடைந்துருச்சு, புயல்ல ஜன்னல் உடைஞ்சிருச்சு, புயல்ல ஜன்னல் உடைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், புயல்ல ஜன்னல் உடைஞ்சிருச்சு அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நேச்சுரலா சொல்றதுக்கு கெட் பிளஸ் வி த்ரீ தான் கரெக்டா இருக்கும். The window got broken in the storm. The window got broken in the storm. அவ்வளவுதான். அப்ப எப்போ வாஸ் broken நம்ம சொல்லுவோம்? யாராவது ஜன்னல் யாராலையோ உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம பி பிளஸ் வி த்ரீ யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம கெட் பிளஸ் வி த்ரீ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ கெட் பிளஸ் வி த்ரீ
வச்சு நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றப்போ, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பொதுவா பி பிளஸ் பி த்ரீ யூஸ் பண்றப்போ, பை அப்படின்னு போட்டு யாரால் செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம கெட் பிளஸ் பி த்ரீ யூஸ் பண்றப்போ நம்ம சொல்ல மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப இந்த சென்டென்சஸ் பாருங்க. கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த சில குழந்தைகளால் ஜன்னல் உடைக்கப்பட்டது. ஸோ ஜன்னல் தானா உடையல. யாரோ அத உடைச்சாங்கன்றது நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். ஸோ அந்த மாரி இடங்கள்ல தான் நம்ம பி பிளஸ் பி த்ரீ யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜன்னல் உடைக்கப்பட்டது. ஜன்னல் உடைஞ்சிச்சுன்னு சொல்லல. ஜன்னல் உடைக்கப்பட்டது. அவங்க உடைச்சுட்டாங்க. யாரோ பசங்க உடைச்சுட்டாங்க. அப்படி சொல்றோம். அப்போ the window was broken. யாரால்? பை சம் கிட்ஸ். இந்த பை அப்படின்னு வருது பார்த்தீங்களா? இத நம்ம பி பிளஸ் பி த்ரீ அந்த பாசிவ்ல தான் யூஸ் பண்ணுவோம். கெட் பிளஸ் பி த்ரீல இத யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ the window was broken by some kids. யார் அந்த கிட்ஸ்? Who were playing cricket. கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த சில குழந்தைகள். Who were playing cricket. The window was broken by some kids who were playing cricket. இப்ப அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வித்தியாசமும் இருக்கு. கெட் பிளஸ் பி த்ரீக்கும் பி பிளஸ் பி த்ரீயும் இந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ. இப்போ வந்து காட் மேரிட், வாஸ் மேரிட் என்ன டிஃபரன்ஸ்? அதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பொதுவா நம்ம காட் மேரிட்ன்னு சொல்றப்போ, அவங்க திருமணம் ஆன அந்த நிகழ்வ பத்தி நம்ம பேசுறோம். அவளுக்கு 3/11/2024 திருமணம் நடைபெற்றது அப்படின்னு நம்ம சொல்லணுமானா, ஷி காட் மேரிட் ஆன் 3/11/2024 அப்படி சொல்லுவோம். இப்ப ஆனா ஒருத்தவங்க திருமணம் ஆனவர் அப்படின்னு அவருடைய ஸ்டேட் அத நம்ம சொல்லணுமானா, ஷி வாஸ் மேரிட்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவளுக்கு இந்த டேட்ல திருமணம் நடைபெற்றதுன்னு சொல்றதுக்கு ஷி காட் மேரிட்ன்னு சொல்றோம். அவங்க திருமணம் ஆனவர் அப்படின்னு சொல்லணுமானா, ஷி வாஸ் மேரிட்ன்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த வீடியோல நாம கெட் பிளஸ் பி த்ரீ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி பாசிவ் வாய்ஸ்ல சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.